வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த ரொம்ப ஆழமா அலச போறோம். கோபத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பல 100 வருஷங்களா சொல்லப்பட்டு வர்ற ஒரு சூப்பரான ஜென் தத்துவ கதையை தான் பார்க்க போறோம். காலியான படகு, அதாவது தி எம்ப்டி போட் அப்படிங்கிற கதை இது. சரி, நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இந்த கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமான்னு பாருங்க. யாரிடமும் எப்பவுமே கோவப்படாம இருக்க முடியுமா? நம்ம அன்றாட வாழ்க்கையில டிராஃபிக்ல மாட்டிக்கும் போதோ அல்லது ஆபீஸ்ல யாராவது காரணமே இல்லாம கடுப்பேத்தும் போதோ கொஞ்சம் முகம் சுளிக்காம கூலா கடந்து போக முடியுமா? இதெல்லாம் பிராக்டிக்கலா சாத்தியமா அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? வாங்க, அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பகுதி 1. கோபப்படாத துறவி. யார் எப்படி நடந்துக்கிட்டாலும் கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாத ஒரு துறவியோட கதை இது. அவர் எப்படி இவ்ளோ அமைதியா இருக்காருன்னு தெரிஞ்சிக்க அவரோட சீடருக்கு ஒரே ஆர்வம். பகுதி 2. காலி படகு ரகசியம். அந்த சீடரோட கேள்விக்கு எந்த ஒரு பெரிய தத்துவமும் பேசாம ஒரு சிம்பிளான யதார்த்தமான சம்பவத்தின் மூலமா அந்த துறவி பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. இந்த கதைய கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. நேரம் சுழியும். அந்த துறவி ஒரு பெரிய ஏரியின் நடுவுல ஒரு படகுல ரொம்ப அமைதியா தியானம் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா ஒரு 30 நிமிஷம் ஆகுது. அந்த அமைதியான சூழ்நிலையில திடீர்னு வேற ஒரு படகு வந்து அவர் படகு மேல டமார்னு வேகமா மோதுது. 31வது நிமிஷம் தியானம் கலையுது. யார் இவ்ளோ கவனக்குறைவா படக ஓட்டி வந்து என் மேல மோதுறது அப்படின்னு பயங்கரமான ஆத்திரத்தோட 32வது நிமிஷம் கத்தி கோவப்படுறதுக்காக அவர் படார்னு தன் கண்களை திறக்கிறாரு. ஆனா கண்களை திறந்து பார்த்த அந்த துறவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சு. மோதுன அந்த படகுல யாருமே இல்ல. காத்துல அடிச்சிட்டு வந்த ஒரு காலியான படகு அது. அப்போ அவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய உண்மை உரைச்சது. காலி படகின் மீது கோபப்பட்டு என்ன பயன்? சண்டை போடுறதுக்கு அங்க யாருமே இல்லாதப்போ கோபப்படுறதுக்கு அங்க எந்த ஒரு இலக்கும் இல்ல அப்படிங்கறத அவர் அந்த நொடியில உணர்ந்தாரு. இது நமக்கு ஒரு அற்புதமான விஷயத்த ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. இப்போ நிஜ வாழ்க்கையில யாராவது உங்களை கோபப்படுத்தினா அவங்கள ஒரு வெற்று பலகா நினைச்சு பாருங்களேன். அந்த சம்பவத்துக்கு பிறகு யாராவது அந்த துறவியை கோபப்படுத்தினா அவர் தனக்குத்தானே சொல்லிக்கிற ஒரு மந்திரம் இதுதான். இதுவும் ஒரு வெற்று படகுதான். மனுஷங்க சூழ்நிலைகளோடு உந்துதலால் தான் அப்படி செயல்படுறாங்க. இதுல தனிப்பட்ட முறையில நம்ம கோபப்பட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம எப்போதுமே ரொம்ப அமைதியா இருக்கலாம். பகுதி 3. கோபத்தின் 3 விளைவுகள். நாம ஏன் கோபத்தை கைவிடணும் அப்படிங்கிறதுக்கான 3 முக்கியமான காரணங்களை பார்ப்போம். முதலாவது விஷயம், கோபம் அறிவை பாதிக்கும். கோபத்தில் இருக்கும்போது நம்ம சிந்தனை சுத்தமா மழுங்கி போயிடும். அதனால சரியான முடிவுகளை எடுக்கவே முடியாது. 2வது, அது உடலை ரொம்ப மோசமா பாதிக்கும். பிபி எகுரும், நம்ம ஆரோக்கியம் நேரடியா ஸ்பாயில் ஆகும். 3வது, நம்ம நடத்தைய பாதிக்கும். கோவத்துல நாம விடுற வார்த்தைகளும் நடந்து கொள்ளும் விதமும் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கே ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியை கொடுக்கும். இந்த 3 விஷயத்துல இருந்து தப்பிக்கணும்னா கோவப்படாம இருக்கிறது ஒண்ணுதான் பெஸ்ட் வழி. பகுதி 4. உண்மையான பதசாலி யார்? இந்த ஒட்டுமொத்த கதையோட ஃபைனல் மெசேஜ் இதுதான். தன் கோபத்தை அடக்குபவனே உண்மையான பலசாலி. ஆமாங்க, உண்மையான பலம் அப்படிங்கிறது அதிகாரத்தையோ இல்ல நம்மளோட உடல் வலிமையோ பயன்படுத்தி மத்தவங்கள அடக்கிறது கிடையாது. நமக்குள்ள எழும்புற கோவத்தை, அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸை அடக்கி ஆடுற அந்த உள்முக சக்தி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உண்மையான வலிமை. இதை உணர்ந்தவங்க தான் உண்மையான பலசாலி. இறுதியா உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வரும்போது அந்த காலி படகை நீங்க நினைச்சு பாப்பீங்களா? யாராவது உங்களை சீண்டும் போது அவங்க மேல கத்தி கோபப்படுறதுக்கு பதிலா அவங்கள காத்துல அடிச்சிட்டு வரப்படுற ஒரு காலியான படகா நினைச்சு பாருங்க. உங்க கோபம் எல்லாம் எந்த ஒரு இலக்கும் இல்லாம அப்படியே காத்துல கரைஞ்சு போறத நீங்களே கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. கோபத்தை வெல்வோம், உண்மையான பலசாலிகளா மாறுவோம்.